எல்லோருக்கும் வணக்கம். கொஞ்சம் கூட கேப் விடாம ஷேர் மார்க்கெட்ல தொடர்ந்து 3 நாளாக அடி வாங்கிக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கெல்லாம் வெக்கமே இல்லையா அப்படின்ற மாதிரி கரடிகள் நம்மளை பார்த்து சிரிக்கி. இல்லை, எங்களுக்கு வெக்கம் இல்லை. அதாவது அகலமாக உழுபவனை விட ஆழமாக உழுபவன் தான் புத்திசாலி அப்படிம்பாங்க. அப்போ நம்மகிட்ட பணம் கம்மியாக இருக்கும்போது 40-50 ஷேரை வாங்கிக்கிட்டு அகலமாக உழுதுட்டு அப்புறம் ஏவரேஜ் பண்ணுற காசு இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுங்களேன், பிரச்சனை. அதுக்கு பொதுவாக ஒரு 10-15 ஷேரில் தான் பணத்தை போட்டுக்கிட்டு இருக்கோம், அல்லது எஸ்ஐபி வழியாக அல்லது அப்பப்போ வேணுங்கிறப்ப லம்சமாக பணம் போடுறோம். ரொம்ப ஆழமாக ஷேர் எவ்வளவு ஆழமாக இறங்கினாலும் பணம் போட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சில மாதங்கள் கழித்து லாபம் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையில் கரடிகள் நம்மளை பார்த்து சிரித்தாலும் சரி பரவாயில்ல, நம்ம ஆழமாக விதைப்போம் அப்படின்ற மாதிரி விதைச்சிட்டு போக வேண்டியது தான். எங்களுக்கு தலைவலியை கொடுக்க போகிறாயா நிஃப்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் முக்கியமாக எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கடந்த ஒரு வருஷத்தில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் இந்த 50 days மூவிங் ஆவரேஜ் கீழே வந்தான். எப்பன்னா ரொம்ப காலமெல்லாம் இல்லை, இதை நாம் மறக்கவே முடியாது. சில 2 மாதத்துக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி பெரிய அளவில் கீழே இறங்கி நம்மளை பயங்கரமாக புலம்பு விட்டுட்டான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்தில் பெருசாக எந்த சமயத்துலையுமே அப்படி பெருசாக இறங்கலை. ஒவ்வொரு முறையும் அவன் ஒரு நாள் அல்லது 2 நாள்லேயே ரெக்கவரி அப்படின்றது ஆயிருப்பான். 2023 இதுதான் நடந்திருக்கு. 2023 நவம்பர்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு மேலாக இப்படி தான் நடந்திருக்கு. ஒரே ஒரு முறை தான் 50 days மூவிங் ஆவரேஜ் கீழே போனால் அப்போவே நம்மளை புலம்பு விட்டுட்டான். இப்போ மறுபடியும் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றும் இன்னைக்கும் 50 days மூவிங் ஆவரேஜ் கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்மளை மறுபடியும் இன்னும் ஒரு மாதத்துக்கு புலம்புட போகிறானா என்ன அப்படின்றது தெரியல. ஸோ பெரிய அளவில் பொசிஷன் வச்சுருக்கிறவங்க ஹெட்ஜிங் பண்ணுறத தவிர்த்து வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா என்ன கேட்டால் இல்லை அப்படின்றத என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏன் சிவனேன்னு லீவில் போக வேண்டியது என்ன, எதுக்கு இம்சை பண்ணுற அப்படின்ற மாதிரி எஃப்ஐஸ்னுடைய டேட்டா நேற்று எடுத்து பார்க்கல. என்னாலும் இல்லாத திருநாளாக இந்த மாதத்துல இவனுக்கு இப்படி விற்கவே இல்லை. 6000 கோடி இந்த மாதத்தில் பாருங்க, பெரும்பாலும் வாங்கிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. ஒரு முறை 8000 கோடியெல்லாம் பணம் போட்டு திடீர்னு நம்மளை ஹாப்பி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா நேற்று 17ஆம் தேதி நாள் சரியில்லைன்னு நினைக்கிறேன், 6409 கோடி பிடிச்சி வித்துவிட்டு ஓடி போயிட்டாங்க. நம்ம ஆளுங்க நேற்று பெருசாக பணம் போடலை. அதே 6000 அளவுக்கு நம்ம ஆளுங்க பணம் போட்டிருந்தா பெருசாக நேற்று வீழ்ச்சி இருந்திருக்காது. இருந்தாலும் நம்ம ஆளுங்க வெறும் 2700 கோடிக்கு தான் வாங்கியிருக்காங்க. இதை முதல்லையே பண்ணியிருக்க வேண்டியது என்ன, 1.5 லட்சம் கோடி பணத்தை நீ இறக்கி என்னாச்சு, எதுவுமே பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி முதல்லையே 1.5 லட்சம் கோடி இறக்குறதுக்கு பொதுவாக வெறும் 75,000 கோடி இறக்கியிருந்தா இப்போ நம்மளுக்கு பிரச்சனை இல்லையே. நான் முதல்ல சந்தோஷமான செய்தி தான் சொல்லுவேன், அதுக்கு அடுத்து தான் துக்ககரமான செய்தி. அதாவது இன்றைய ஐபிஓ ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் திருவிழா கோலமாக வெள்ளச்சட்டையும் வெள்ளை பேண்ட்டையும் போட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒன் மொபிக்விக் விஷால் மெகா மார்ட் அப்படின்றதெல்லாம் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அதிகமாக இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா பாசிட்டிவாக தான் லிஸ்ட் ஆயிருக்கான். இந்த சாய் லைஃப் அப்படின்ற ஐபிஓ சாய் லைஃப் சயின்சஸ் அப்படின்ற ஐபிஓ நாம பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கல. அவங்க வெளிவந்த பிரைஸ் அப்படின்னா 549 ரூபா. அது எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஒரு ஷேர் தரன்றாங்க. அதே மாதிரி வெறும் ஒரு ஷேர் ஒரே ஒரு ஆள் தான் அப்ளை பண்ண மாதிரி. அப்போ பெரும்பாலும் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கும். இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் லிஸ்டிங் வந்தப்ப இதுக்கு மேலே பெருசாக ஒரு அபிப்பிராயமே இல்லை. வெறும் 3% தான் லாபத்தில் லிஸ்ட் ஆகலாம், வெறும் 5% தான் லாபத்தில் லிஸ்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த ஐபிஓ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நம்பிக்கை தரும் விதமாக ஒரு 11% வருமோ 12% வருமோ அப்படின்ற மாதிரி வந்துகிட்டே இருந்தது. பட் இந்த ஐபிஓ பார்த்தவங்க என்னன்னு பார்த்துருப்பாங்க, ஒரு 3% அல்லது 7% தான் ப்ளஸ்ல லிஸ்ட் ஆகுமோ அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. அங்கதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்தம், ஆகா இதுக்கு மேல ஒரு ஆனந்தம் உண்டா அப்படின்ற மாதிரி இந்த மொபிக்விக் 85% இப்போ ப்ளஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 10 நாளில் 85% கசக்குதா? அதே மாதிரி இந்த விஷால் மெகா மார்ட் அவனு 40% லாபத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஒரே வாவ், இருக்கிறதுலே மிகப்பெரிய அதிசயம், உலக அதிசயமாக இந்த சாய் லைஃப் அப்படின்ற பங்கும் 34% லிஸ்ட் ஆயிருக்கிறது. உண்மையிலேயே ஒரு நல்ல அழகான கனவு. பல நடிகைகளோட சேர்ந்து நம்ம டூயட் பாடுவது போன்ற ஒரு அற்புதம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சாய் லைஃப் வெறும் 10% லிஸ்டிங் கெயின் அப்படின்ற மாதிரி காமிச்சுக்கிட்டு அவன் கிட்டத்தட்ட 30% பக்கம் லிஸ்டிங் கெயின் ஆயிருக்கு. அப்படின்னா இது உண்மையிலேயே நம்ம எல்லாரும் இந்த ஐபிஓ வாங்கினவங்க எல்லாருமே இன்னைக்கு ஒரு கதாநாயகனாக மாறி ஒரு நல்ல அருமையான ஒரு கதாநாயகியோட
ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி கனவு மட்டும்தான். இது நிஜத்தில் நடந்தது, உங்களை மர்டர் பண்ணிடுவாங்க. இது கனவுல மட்டும்தான். ஸோ கனவுல என்ஜாய் பண்ணக்கூடிய நாளாக இன்று ஐபிஎவனுடைய திருவிழா கோலமாக அமைந்துள்ளது. இன்னைக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டெக் வபாக் அப்படின்ற ஷேர் அவன் பாட்டுக்கு இந்த ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 161% சம்பாரிச்சு கொடுத்த பங்கு இன்னைக்கு திடீர்னு காலையில் 20% இறங்கிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருக்கான். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, சவுதி அரேபியாவில் இவங்களுக்கு 2700 கோடி மதிப்பிலான ஒரு ஆர்டர் செப்டம்பர் மாதத்தில் கிடைச்சிருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஆர்டர் அந்த டெண்டரை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம், மறுபடியும் ரீடெண்டர் விடுறோம் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து அறிவிப்பு வந்திருக்கு. இவங்களும் சொல்கிறாங்க, ஓகே இது கேன்சல் ஆனால் பரவாயில்ல, மறுபடியும் ரீடெண்டர் விடுறீங்க, அதுலேயும் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் ஷேர் மார்க்கெட் இந்த செய்தியினுடைய அதிர்ச்சி தாங்க முடியாமல் பாவம் இவனை ஒரு 10% இறக்கி விட்டுருச்சு. நண்பர்களே, இன்னைக்கு நிலவரம் என்னென்னா, தயவுசெய்து நீங்கள் நியூஸே எதுவும் கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் நிலமையில் இருக்குது. இப்போ இந்த வாட்டெக் வபாக் கீழே காலியா, அதே மாதிரி இந்த பிஎல் அப்படின்ற ஷேர் அவனும் இன்னைக்கு ஒரு 5% காலி. கடந்த ஒரு வருஷமாக இந்த ஷேர் சிவனேன்னு பெருசாக எந்த விதமான செய்தியும் வரல. சிவனேன்னு ஒரு 21% அப்படின்றது லாபம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கான் இந்த ஒரு வருஷத்தில். கடைசியில் பார்த்தா இன்னைக்கு ஒரு செய்தி அப்படின்றது ஒன்று வந்தது. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 5% இறங்கியிருக்கான். என்ன செய்தி அப்படின்னா, அவங்க நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ் அது சம்பந்தமாக மீட்டிங் போடுறோம் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சு. இது ஆக்சுவலாக நல்ல செய்தி தான். இந்த ஷேருக்குள்ளே இந்த கம்பெனிக்குள்ளே ஒரு பணம் வருது அப்படின்னா அது ஒரு நல்ல செய்தி தான். இருந்தாலும் மார்க்கெட்டில் அதை பிடிச்சி 4% இறக்கி விட்டுருக்காங்க. அதே மாதிரி ஜிண்டால்சா அப்படின்ற ஒரு பங்கு, இவனும் நியூஸ் வரலினா கூட நல்லா இருந்திருப்பான் போல. இன்னைக்கு நியூஸ் வந்திருக்கு, அதை வச்சு இவன் ஆல்மோஸ்ட் 333 ரூபா. எப்பேற்பட்ட நம்பர் பாருங்க. இந்த நம்பரை ஸ்டாப் லாஸாக வச்சு ஒருத்தர் அடிச்சிருந்தா இன்னைக்கு ஒரே நாளில் 10% இப்போ 303 ரூபாயில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். அப்படி என்ன கும்பா குட்டி நியூஸ் கொடுத்தாங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு நல்ல நியூஸ் தான், ஒரு அக்வஷன் சம்பந்தப்பட்ட நியூஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பிஸ்னஸ் நியூஸை தாங்கிக்க முடியாமல், அதாவது காலையில் நல்லா தான் மேலே போனால் மார்க்கெட் இறங்கினதை தாங்கிக்க முடியாமல் பாவம் இந்த ஷேர் உச்சத்துலேருந்து 10% இறங்கிருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த நம்பர் நல்லா இருக்குன்னு யாராவது ஒருத்தர் வித்துவிட்டு அதையே ஸ்டாப் லாஸாக வச்சுருந்தாங்க. இப்போ வரைக்கும் ஸ்டாப் லாஸே அடிச்சிருக்காது இன்ட்ராடேலியே. ஸோ நம்பர்ஸ் ஆர் ஜஸ்ட் நம்பர்ஸ் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு சக்தி அப்படின்றது இருக்கு போல். நான்லாம் டீலராக வேலை பார்க்கல 10 பைசாவில் ஆர்டர் ட்ரிகர் ஆகாமல் அப்புறம் லாஸ் பண்ணவங்களெல்லாம் எத்தனையோ பேர்த்த பார்த்துருக்கேன். ஆர்டர் போட சொல்லுவாங்க, அப்போவே ஒரு 5 பைசா 10 பைசா அப்படின்றது கம்மி பண்ணி போட்டாங்கன்னு வச்சிங்களேன், மேபி ட்ரிகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் ரவுண்ட் நம்பர் போடும்பொழுது அது ட்ரிகர் ஆகாமல் ப்ராஃபிட்டில் இருக்கிற பொசிஷன் லாஸில் போயெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நண்பர்களே, இந்த பாண்டி ஆக்சைட்ஸில் ஒரு செய்தி இருக்குது. இந்த ஷேரை நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி அது ஒரு 1.5% இறங்கியிருக்கலாம். ஆனால் ஒரு வருஷத்தினுடைய ரிட்டர்ன் பார்க்கும்போது மிகப்பெரிய இமாலய ரிட்டர்ன் 310% இவன் ஒரு வருஷத்தில் கொடுத்துருக்கான்னா என்ன சாதாரண விஷயமா? அப்படி யாராவது இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்தில் வாங்கி இப்போ ஒரு 300% லாபம் பண்ணியிருந்தீங்கன்னா உண்மையிலேயே வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த ஷேர் என்ன செய்தி அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்கன்னா, அவங்க குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் அப்படின்றது 903 ரூபாய்க்கு பண்ணுறாங்க. நேற்று இந்த ஷேரினுடைய விலை எவ்வளவு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 912 ரூபா. இது பெரிய டிஸ்கவுண்ட்ல இல்லாதனால பெரிய அதிர்ச்சி வரல. ஏன்னா இந்த மாதிரி QIP பிளேஸ் பண்ணுறோம், OFS பிளேஸ் பண்ணுறோன்னு யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னு வச்சுங்க, ஏதாவது டிஸ்கவுண்ட்டில் செய்தி வரும், உடனே 3-4% இறங்குவாங்க. ஆனால் இவன் தப்பிச்சிட்டான். நண்பர்களே, குளோபஸ் ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு ஒரு ஷேர். இந்த ஷேரினுடைய வேலையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் இறங்குறது ஏறுறது இறங்குறது ஏறுறது. எதுக்கே இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டால் அவனுக்கும் தெரில, நம்மளுக்கும் தெரில. பட் தற்போது இந்த ஷேரினுடைய விலை இறங்கி ஏறி கடைசியில் இறங்கி ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் லெவலில் இருக்கான். இங்கிருந்து எப்போ பழையபடி தன்னுடைய விளையாட்டு 1400 எப்போ போவான் அப்படின்றது தெரில. அடுத்த வருஷம் கூட போகட்டுமே. ஆனால் இந்த ஷேரில் இந்த கீழே இருக்க நேரத்தில் என்ன ஒரு செய்தி அப்படின்றது வருதுன்னா, வரக்கூடிய டிசம்பர் 23 அவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் அண்ட் அனலிஸ்ட் மீட் அப்படின்றது வருது. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு முக்கியமான ஏதாவது ஒரு செய்தி வெளியே வந்து இவனை ட்ரிகர் பண்ணி விட்டு மேலே ஏற்றி விட்டுச்சுன்னா மகிழ்ச்சி தான். ஏற்கனவே இந்த மணப்புறம் வச்சிருக்கிறவங்க, ஹிந்துஸ்தான் காப்பர், நேஷனல் மில்லாம் வச்சிருக்கவங்க சமீபத்தில் இறங்கி போச்சு, இன்னும் பெருசாக ஏர்லி அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் அது போன்ற பங்குகள்லாம் F&O செக்யூரிட்டிஸ் பேன் பீரியட் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ அப்போ இது போன்ற செக்யூரிட்டிகளுடைய நகர்வுகள் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, யாராவது இந்த மத்திய பிரதேஷ் இந்தோருக்கு போகிறீங்களா? வர ஜனவரி 1க்கு அப்புறம் எங்காவது தயவு செய்து பிச்சை போட்டுறாதீங்க.
அப்படி பண்ணுனீங்க அப்படின்னா உங்க மேல சட்டம் பாயும், சட்டம் தன் கடமை செய்யும் அப்படின்ற மாதிரிலாம் செய்தி வருது. இதெல்லாம் சென்னையில் நடந்ததுன்னா என்ன ஆகுறது? ட்ரெயினில் ஏறி இறங்குறதுக்குள்ள எத்தனையோ பேர் வர்றாங்க. யாருக்காவது நீங்கள் தப்பி தவறி ஒருத்தருக்கு நீங்கள் காசு போட்டு அதுக்கு உங்கள் மேலே திடீர்னு ஏதாவது எஃப்ஐஆர் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகுறது? நல்ல வேலை இந்த ஸ்கீம் வந்து நம்மளுடைய சென்னைக்கு வரல. அதாவது இந்தோர் மத்திய பிரதேசில் என்ன அந்த கவர்மெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, ஜனவரி 1க்கு அப்புறம் பிச்சை போடுவது குற்றம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதனால பிச்சை எடுக்க வைக்கிறதுக்காகவே குழந்தைகளை அபகரித்தல் அல்லது வேறு ஏதாவது கெட்ட செயல்கள் அப்படின்றது கட்டுப்படும் அப்படின்ற மாதிரி நினைச்சு பண்ணுவாங்க போல. இந்த சமயத்தில் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனை அப்படின்றது வருது. நம்ம ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகக்கூடிய எந்த ஒரு கம்பெனியும் இன்னைக்கு கூட பார்த்தீங்களா, எப்பேற்பட்ட திருவிழா கோலம். இந்த 3 ஷேர்களும் மேலே வந்தோடனே நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷம். ஒருவேளை லிஸ்ட் ஆகக்கூடிய ஷேர்கள் கீழே போகிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு தண்டனை. போலீஸ் தன்னுடைய கடமையை செய்யும். எந்த ஷேர்லாம் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி தருதோ அந்த ஷேர்களெல்லாம் பிடிச்சி உள்ளே உட்கார வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை போட்டால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும். இப்போ வீட்லாம் அந்த தண்டனை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணோம்னா மானாவாரியை கழுவி ஊற்றுறாங்க, ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சுறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இருந்தாலும் ஷேர்கள் நல்லபடியாக லாபம் பண்ணல, நல்ல அந்த ப்ரைஸ் எல்லாம் மேல் நோக்கி போகாத மாதிரி ஏதாவது ஒரு செயல் பண்ணாங்கன்னா அவங்கள தூக்கி உள்ளே உட்கார வச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்க. இந்த டாக்டர் ரெட்டி அப்படின்ற ஷேர்ல கூட முதலீட்டாளர்கள் என்ன பண்றாங்க, நீ ஒரு 100 ரூபாய் ஏறி வாடா, ரொம்ப ஏற வேண்டாம், இதுக்கு முன்னாடி எல்லாம் நீ ஏறி இருக்க, அதே மாதிரி இந்த ஒரு முறை ஒரு 100 ரூபாய் ஏறி ஒரு 1400 ரூபாய்னாவது வாயேன் அப்படின்ற மாதிரி முதலீட்டாளர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒவ்வொரு முறையும் சப்போர்ட்ல இருந்து இந்த மாதிரி ஒரு ஷேருக்கு 100 ரூபாய் ஏறி சந்தோஷப்படுத்தியிருக்கு. இந்த முறையும் நியூ இயருக்குள்ள ஒரு 100 ரூபாய் ஏறிச்சுன்னா ஏதோ செலவுக்காச்சு அப்படின்ற மாதிரி அந்த முதலீட்டாளர்லாம் மனசில் நினைப்பாங்க. 100 ரூபாய் இது ஏறுமா, ஏறணுமே அப்படின்ற பிரார்த்தனையில தான் இந்த டாக்டர் ரெட்டிஸ் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்க எல்லாம் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு ஷேர் பெயருக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ மேல் நோக்கி ஏறுவான். அப்போ மறுபடியும் இந்த மாதிரி அவனுடைய பவரை காட்டுவானா அப்படின்ற ஒரு கேள்வி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு வந்திருக்கு. ஸோ 2023 ஒரு நல்ல ஏற்றம், அதுக்கப்புறம் எப்போ இறங்கினாலும் தன்னுடைய பவரை காமிச்சு மறுபடியும் ஏறி இருக்கான். 2024 ஒரு நல்ல ஏற்றம், அதுக்கப்புறம் இறங்கும் பொழுதெல்லாம் ஏறக்கு தான் முயற்சி பண்ணியிருக்கான். இந்த முறை 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே போயிட்டு ஷேர் மார்க்கெட்டில் இதுக்கு பேர் ரிவர்சல் அப்படிம்பாங்க. அதாவது இது பியரிஷா போயிட்டு மறுபடி புல்லி ஷேட் ரிவர்சல் அப்படிம்பாங்க. ஸோ இந்த ரிவர்சல் இதுக்கு தொடர்ந்து சாதகமாக ஒரு ஷேருக்கு ஒரு 1000 ரூபாய் ஏற்றி விடுமா, தன்னுடைய பவரை காட்டுமா அப்படின்ற மாதிரி இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்க எல்லாம் ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒண்ணுமே சரியில்லைங்க நண்பர்களே, ஒரே வெறுப்பா இருக்கு, சந்தோஷமே இல்லை. கம்முன்னு பேசாம மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஏதாவது ஒரு ஹோட்டல்ல போய் வந்து சிவனேன்னு சாப்பிட வந்துருமா, மார்க்கெட்டை வாட்ச் பண்ண வேண்டாமேன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, இன்னைக்கு இறங்கி இருக்கக்கூடிய ஷேர்கள் 2 நாளாக மார்க்கெட் இறங்குச்சு, ஆனால் பெரிய ஷேர்கள் எதுவும் கண்ணுக்கு படல. இன்னைக்கு எல்லாம் NMDC 6% காலி, வாட்டெக் பாபாக்கும் பெரிய ஷேர் தான், PVR ஐநாக்ஸ், EL போன்ற பல்வேறு பங்குகளில் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி இன்னைக்கு கொஞ்சம் மனசுக்கு வலி கொடுக்குற மாதிரி தான் இறங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் ஒரே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா, மிட் கேப்பில் 2 பங்குகள் பாரதி ஹெக்ஸா, KPR மில் 2 பேரும் பறந்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒன்று தான் இன்னைக்கு இருக்கிறதுலே ஒரு உருப்படியான ஒரு சந்தோஷம். ஆனால் அந்த ஷேர் எங்கிட்ட இல்லையே அப்படின்ற மாதிரி மன வருத்தமாக இருக்குது. இது போன்ற IPOக்களும் இல்லை. சரி, பரவாயில்ல. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கும் மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.